ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக் ரைஸ் எப்படி செய்கிறது என்னோட ஸ்டைல்னு சொல்லலாம். இல்லை 5 மினிட்ஸில் நைட்டு இப்போ டின்னருக்கு லேட் ஆகிடுச்சு, இல்லை ஆஃப்டர்நூன் லஞ்ச் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணோன்னா அது டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க செய்யலாம். கடாயை வந்து எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், இல்லைனா ஓகே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்குனோடனே 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா கலந்துக்கோங்க. காரம் இன்னும் அதிகமாக தேவைப்படுறவங்க பச்சை மிளகாய் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயம், அதுக்கப்புறம் மல்லித்தூள், மட்டன் பொடி, பெப்பர் தூள், மஞ்சள் தூள், காரத்தூளுங்க. ஓகேங்களா? காரத்தூளும் அந்த மட்டன் பொடியும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மல்லிப்பொடி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது 1னா 2 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4லேருந்து 5 முட்டை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை முதலையே வந்து நான் பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் அப்படியே உடச்சி ஊற்றுறதுனால ஊற்றலாம். அப்படியே ஊற்றிட்டு நல்லா பொரியல் பண்ணுற மாதிரி நீங்கள் அதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும், கை விடாமல். ஏன்னா ஒட்டிக்கிறோம் முட்டை வந்து எப்போயுமே. கலந்து அந்த பொரியல் பதத்துக்கு வந்த உடனே ஒயிட் ரைஸ் வந்து ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஆற வச்சு அந்த உதிரியான சாதத்தை போட்டு கிளந்தீங்க அப்படின்னா சுவையான டேஸ்ட்டான எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள்.